ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு டேஸ்டான ஹெல்த்தியான லட்டு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வறுத்து வேர்க்கடலை யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். அதே மெஷரிங் கப்பில் அதே 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு பொட்டுக்கடலை நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் நல்லாவே வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம அதே பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ இது கூடவே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு அவல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை அவல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சிகப்பு அவல், திக்கானது தின்னானது எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவலை மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்கணும். இதையும் நம்ம பொட்டுக்கடலையெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போ வறுத்த சாமான்கள் எல்லாமே சுத்தமாக ஆறணும். நல்லா ஆறினா தான் நம்மளுக்கு ஃபைன் பவுடராக கிடைக்கும். ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இது கூடவே 3/4 கப் அளவு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இனிப்பு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமான இனிப்பு வேணும்னா நீங்கள் 1 கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி கிஸ்மிஸ் ரெண்டையுமே நல்லா வறுத்து எடுத்துருக்கிறேன். முந்திரி கிஸ்மிஸோட அளவு உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்திருக்கேன். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிள் ஹெல்த்தியான லட்டு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கெல்லாம் சூப்பரான ரெசிபி.